பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரேப் பண்ணுறாங்கன்றத தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரேம் நல்லா வந்து துடைச்சிட்டு அதுக்கு வந்து நல்லா வழவழப்பாக வந்து நம்ம தேய்ச்சி அதை கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்போ வார்னிஷ் போடுறாங்க. அதுக்கு வார்னிஷ் வந்து போடும்போது இது ரொம்ப வழவழப்பாக இருக்கிறதோட ரொம்ப நாள் நம்மளுக்கு இந்த மரம் உட்டு வந்து நீடிக்கணுன்றதுக்காக இப்போ வந்து வார்னிஷ் போட்டு கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் எங்களால் முன்ன போட முடியறதில்ல. இப்போ வந்து நிறைய பேர் வார்னிஷ் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுனால அதையும் போட்டு கொடுத்துட்றோம். ரெண்டாவது இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடித்து தான் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கூட இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா வந்து ஸ்டேப் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு தான் வந்து இதை கொடுக்குறோம். இப்போ வார்னிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா, ஏன்னா வுட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம்னா நார்மலாக இருக்கிற வுட்டை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கு மரத்தில் பண்ணுறதுனால இந்த இதுக்கு வந்து வார்னிஷ் கொடுத்தா தான் லைஃப் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இப்போ வந்து இது ஊருங்களுக்கு போகுது. இப்போ வந்து அதை வந்து ரேப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு மாதிரி வந்து 4 சைடும் கொடுப்பாங்க. 4 சைடும் கொடுத்து, ஏன்னா கரெக்டாக வந்து ஸ்டேபிள் ஆகணும். அதனால் 4 சைடும் கொடுத்து நம்ம செல்லோ டேப்பில் டபுள் செல்லோ டேப், இது கிட்டத்தட்ட அது 2 இன்ச்சுக்கான செல்லோ டேப்பு, அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லா கார்னர்ஸும் 4 கார்னர்ஸும் ரேப் பண்ணுவாங்க. இப்படி எல்லா இந்த பக்கமும் அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம ரேப் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கிட்டாதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊருங்களுக்கு போகுது. நம்ம இப்போ கிட்ட இருக்கிற ஊருக்கு தான் இப்படி அனுப்புவோமா அப்படின்றது கிடையாது. தூரம் இருக்கிற ஊருங்களுக்கும் நல்லபடியாக போய் சேரணுன்றதுனால, ஏன்னா வந்து நம்ம கொரியரில் தான் அனுப்புகிறோம். கொரியர் வந்து நல்லபடியாக போகணுன்றதுனால நாங்கள் பேக்கிங் தனியாக தான் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் கிளிப்பு, இந்த பக்கம் ராடு, இந்த 2 சைடில் வந்து தான் உங்களுக்கு வந்து ராடு வரும். அந்த மாதிரி வந்து நம்ம செட்டில் பண்ணி தான் அனுப்புகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இது வந்து சின்ன சைஸ் லெக் உள்ள ஃப்ரேமு, இது பெரிய சைஸு. இப்போ இது வந்து அடுத்தது கொரியருக்கு அனுப்புறதுக்காக பேக்கிங் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கொரியர் இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு நாளைக்கே அனுப்பிச்சிடுவீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆஃப் டே ஆகுது. ஒரு 2 கார்ட்ஸ் பண்ணணுன்னாலே ஆஃப் டே ஆகிடுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு போட்ட உடனே மறுநாளே அனுப்ப முடியறதில்லை. அதே மாதிரி இந்த அயன் ராடுங்களுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக வந்து அனுப்பணும் இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்ம பார்சல் பண்ணி கரெக்டாக வந்து எல்லா ஊருங்களுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு காசு வந்து கூகுள் பேயில் போடுறீங்கன்னாக்கா உடனே நாங்கள் பார்சல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வந்து பார்சல் பண்ண வேண்டியது இருக்குது. இது நிறைய பேர் தெரியறதில்லை. பட் அதனால் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இவ்வளோ வந்து சேஃபாக தான் நாங்கள் வந்து அமுச்சு வைக்கிறோம் ஒரு ஊருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. கேட்டவங்களுக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா நான் சொல்கிறது. அதனால தான் இந்த வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் சின்ன லெக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் கிளிப்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இது பெரிய லெக்கு கேட்டுருக்காங்க. பெரிய லெக்குக்கு இந்த பக்கம் ஒரு கிளிப்பு, இந்த பக்கம் ஒரு அயன் ராடு 2 வரும், இந்த பக்கம் 2 வரும். அப்போ நம்ம வந்து ரேப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து ரேக்கிங் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும்.